கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரண்சை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமியஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவட். இந்த நிகழ்ச்சியில நம்ம எத்தனையோ விதமான குழந்தைகளை வளர்ப்பதை பற்றி பார்த்து வந்துட்டோம். அவங்களாம் நார்மலான குழந்தைகள், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட குறைபாடு இல்லாத குழந்தைகள். ஆனா இந்த வாரம் நான் பார்த்துட்டு வர்றது குறைபாடுகள் இருக்கக்கூடிய குழந்தைகள். ஆனா இந்த குறைபாடுகள் சொன்னாலே இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி கோவப்படுறாங்க. ஏன்னா இந்த குழந்தைகள் உண்மையான குறைபாடுகள் இருப்பவர்கள் அல்ல. இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் கடவுளின் செல்ல குழந்தைகளாக இருப்பவர்கள். அவர்களை வளர்ப்பவர்களையும் அவர்களை பேணி பாதுகாப்பவர்களையும் இங்க வந்திருக்காங்க இல்லையா, இவங்களோட இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம என்ன பார்த்தோங்கிறதோடைய ஒரு சின்ன ரீகேப். வழக்கமா நார்மலா பிறக்கக்கூடிய குழந்தைகளிலிருந்து இந்த குழந்தைகள் ஏன் மாறுபட்டு பிறக்கிறாங்க? மெயின் காசிங் ஜெனட்டிக் ப்ராப்ளம். ஒரு குழந்தை இப்படி பிறந்துருச்சு, நம்ம எங்க விட முடியும்? அவனுடைய போக்குல சொல்லிட்டாரு, என் போக்குல அவனும் இழுக்க மாட்டான். அதுதான் எனக்கு கஷ்டம். இண்டிபெண்டா இருக்கிறதுக்கும் அவங்க இந்த சமுதாயத்துல ஒரு மனிதரா இருக்கிறதுக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். கடந்த வாரம் என்ன பார்த்தோங்கிறது பார்த்தோம். இந்த வாரம் தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. இப்போ அவங்க எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு வந்து ஸோ முதல் விஷயமா அந்த குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் எது? அக்செப்டன்ஸ்ங்கிறது வந்து எங்கிருந்து அக்செப்டன்ஸ் தேவைப்படுது? அக்செப்டன்ஸ்ங்கிறது முக்கியமாக பேரண்ட்ஸுக்கு தான் தேவைப்படுது, சைல்டுக்கு தேவைப்படுறது இல்லை. சைல்டை நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் விட்டாலும் அவங்க சொல்கிற மாதிரி அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் சர்வை பண்ணி வெளியே வந்துடுவாங்க. குழந்தைங்க அடாப்ட் பண்ணிடுவாங்க. இல்லை, அந்த குழந்தைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைய ஏற்றுக்கிறதுங்கிறது ஒன்று. இன்னொன்றுன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த குழந்தை வந்து அந்த அந்த இருக்கக்கூடிய அந்த இடத்தை ஏற்றுக்கணும் இல்லையா? அதான் நான் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்ளம் இருக்கிறது ஒரு அக்செப்டன்ஸ்ன்னு வைங்க. அதுக்கு ஹெல்ப் தேவை, என்ன லெவலுக்கு நம்ம ஹெல்ப் கொடுக்கணுங்கிறது செகண்டரி. பேரண்ட்ஸ் பொறுத்த அளவு, சைல்டு பொறுத்த அளவுக்கு என்னன்னா யூ ஹாவ் டு கிவ் கம்ஃபர்டபுள். அந்த குழந்தையோட ஜோன் அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி குழந்தையோட ஜோன்ல தான் நம்ம போக முடியும். அவங்களோட கம்ஃபர்டபுள் ஜோன். நம்ம இப்போ எல்லாரும் இப்போ நம்ம ஒரு நார்மல் ஸ்கூல் போனீங்கன்னா எல்லாரும் 9 o'clock அசம்பிளி லைனா நில்லுங்க, எல்லாரும் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படிங்கும் போது குழந்தைனால டக்குன்னு அடாப்ட் பண்ண முடியாது. ஓகே, அப்ப இங்க எப்படி இருக்கும் அசம்பிளி? அசம்பிளி வந்து 10 பேத்துக்கு ஒரு டீச்சர் அப்படிங்கும் போது அவங்க லைனாக நிற்க வைப்பாங்க. ஓகே, அவங்க கையை கீழே போடும் அப்படின்னு சொன்னால் டீச்சர் வித் ஹெல்ப். அவங்க டீச்சர் கூடயே இருந்து அவங்கள கையை கீழே வைக்கணும், இவங்க சொல்லித்தரணும். இப்போ நாங்கள் கையை கீழே போடுறோம்னா நாங்கள் செஞ்சு காட்டுறோம். அப்போ நாங்கள் முன்னாடி நின்று செஞ்சு காட்டுறோம்னா அந்த குழந்தை அதே மாதிரி செய்வாங்க. இது ஒரு தினசரி பழக்கமாக தானே அந்த குழந்தைகளை கல்டிவேட் ஆயிரும். டெய்லி அசம்பிளியில் வந்து இது வந்து ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும். அதை செய்ய அந்த குழந்தை வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர இப்போ நாள் எடுக்கும் பொழுது அவங்களேவே அதை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்துடுவாங்க. ஓகே. குழந்தை பொறுத்த அளவுக்கு முக்கியமாக ஃபர்ஸ்ட் பாயிண்டிங் ஃபங்க்ஷனல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனல்னா அவங்களோட தினசரி வேலைக்கு அவங்களோட ஃபங்க்ஷனாலிட்டிக்கு என்னெல்லாம் தேவைகள். அதாவது ஒரு குழந்தை தன்னைத்தானே பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கு அதனுடைய என்னென்ன தேவைகளாக இருக்கும் அதெல்லாம். ஒன்று ஃபங்க்ஷனல், ரெண்டாவது சோஷியல் நீட்ஸ். நிறைய டைம் இந்த குழந்தைங்க அவங்களுக்கு என்னவோ அது மட்டும் பார்த்துக்கிறாங்க தவிர அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பாவோட இருக்கணும், அவங்களுக்கு ஒரு பிரதர் சிஸ்டரோட இருக்கணும், ஒரு அண்ணா தம்பியோட இருக்கணும், ஒரு நெய்பர்ஸோட நமக்கு பழகணும், ஃப்ரெண்ட்ஸோட நம்ம பழகணுங்கிற ஒரு கான்செப்டே நம்ம மறந்துடுறோம். பட் அந்த குழந்தைக்கு அதுவும் தேவை. அது இருந்தால் தான் குழந்தைனால க்ரோ பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் சோஷியல் நீட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். இன்னொரு நீட்ஸ்ங்கிறது சோஷியல் நீட்ஸ் இந்த குழந்தைங்களுக்கும் ஞாபகம் கண்டிப்பா தேவை. நாங்க ஒரு பேரண்டாவோ நம்ம இப்போ இருக்கிற நிறைய டைம் இந்த குழந்தை தானே அதை சாப்பிட்டோமா படுக்க வச்சோமா. இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த குழந்தைகள் வந்து உண்மையா வந்து சமுதாயத்தால புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகள். இந்த குழந்தைகள் சமுதாயத்தை புறக்கணிக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா சமுதாயம் இந்த குழந்தைகளை வந்து வேறு விதமா தனியா தான் பாக்குறாங்க இல்லைங்களா? பெற்றோர்னா அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? சமுதாயம் வந்து இந்த குழந்தைகளை வந்து உங்க குழந்தைகளை வந்து தனியா தான் பாக்குது. ஆனா உங்க குழந்தை வந்து சமுதாயத்தோட இருக்கணும்னு சந்தோஷம் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்க போகும்போது என்ன ஐரணி, இந்த குழந்தை யோசிக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? என்னதான் யோசிச்சு இந்த குழந்தை போய் அந்த சமுதாயத்தோட சேரணும்னு நினைச்சாலும் சமுதாயம் வந்து இல்ல இது வேற மாதிரி இருக்கா அப்படி சொல்லி தள்ளி தானே வைப்பாங்க. அது என்னன்னா நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். நம்ம இப்போ ஒரு குழந்தைய நம்ம என்ன பண்றோம், நம்ம இங்கே கொண்டு போறது இல்லை. இப்போ நம்மளே சடனா ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி ஏதாவது பிஹேவ் பண்ணிட்டு இருக்குன்னு எல்லாருமே இப்படியே பார்ப்போம். இதே நம்ம அந்த குழந்தைய டெய்லி நாங்க பாக்குறோம்னா இது பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு நம்ம விட்டுருவோம் இல்லைங்களா? எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். இப்போ நான் ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா டெஃப் அண்ட் டம் நிறைய பேர் பேசாதவங்க பார்த்தீங்கன்னா கடையில் முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. நான் காமனாக இப்போ நீல்கிரிஸ் லைஃப் ஸ்டைல் எனக்கு தெரிஞ்சு 2-3 கடையில் காமனாக எப்போ போனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட்டா டக்குன்னு திரும்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல என்னடா இது திரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பக்கத்தில் இப்போ எக்ஸ்கியூஸ் மீன் 2-3 வாட்டி சொன்னாலும் திரும்பலை. அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இவங்களுக்கு
கேட்கல போல அப்படின்னு ஓகே, சொல்லிட்டு காது கேளாதவர் வேலையில இருக்காங்க. வேலையில இருக்காங்க, தேர் ஒர்க்கிங். ஏன்னா அவங்க ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு இது இப்படி நம்ம சைன் லாங்குவேஜ் நம்ம காமிச்சோன்னா அங்க இருக்கு போங்கன்றாங்க. நான் அடுத்த வாட்டி அந்த கடைக்கு போகும்போது எனக்கு தெரியும், சவுண்ட் போட்டு அவங்க திரும்ப நான் போய் தட்டி கூப்பிடுவேன் எங்க இருக்கு. அப்போ எனக்கு எக்ஸ்போஸ், எனக்கு அது பார்த்தா தானே எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் டைம். உண்மை. அதாவது சமுதாயத்தை வந்து பயிற்றுவித்தால் இந்த குழந்தைகளை சமுதாயம் ஏற்றுக்கும். கண்டிப்பா ஏத்துக்க முடியும். நம்ம கண்டிப்பா நம்மளும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம், நம்மளும் ஒரு புரிஞ்சுப்போம். ஓ இந்த மாதிரி பண்றாங்க, சோ நம்ம இப்படி பண்ணணும். ஓ இந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்போஸே பண்ணாம குழந்தைய உள்ளே வச்சுட்டு யாருக்கும் என்னன்னு அவங்களுக்கு தெரியாம நம்ம விடும்போது எப்படி சொசைட்டி அதை அக்செப்ட் பண்ணும், எப்படி சொசைட்டி அந்த குழந்தைக்காக அட்ஜஸ்ட் பண்ணும்? கண்டிப்பா பண்ணாது. ஓகே. ஸோ ஃபங்க்ஷனல் நீட்ஸ் அண்ட் தென் அந்த குழந்தையோட ஃபங்க்ஷனல் நீட்ஸ், சோஷியல் நீட்ஸ். ரெண்டாவது ஒரு ஏர்கே. குழந்தைக்கு கண்டிப்பா ஏர் பார்க்கணும், பிளான்ஸ் பார்க்கணும், ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் இருக்கணும். அது எல்லாமே நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்ம ஒரு டென்ஷன் ஆனால் என்ன பண்ணுவோம், வெளியே போவோம், கொஞ்சம் வாக்கிங் போகணும்னு நினைப்போம். அந்த மாதிரி நம்ம அந்த குழந்தைக்கு எந்த ஒரு க்ரீனரியும் காமிக்கிறது இல்லை. ஒரு ரூமுக்குள்ள ஒரு இடத்துல வச்சுப்போம். நம்ம குழந்தைக்கு அந்த ஒரு ஏஸ்தட்டிக் நீட்ஸ், பேசிக் நீட்ஸ்ங்கிறது நம்ம கொடுக்கறதே இல்லை. அது தேவைப்படாது. என்ன பண்ண போறோம் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு அதை நம்ம அதுலேருந்து விட்டுரும். பட் ஆக்சுவலாக அது ரொம்ப சூதிங். குழந்தைக்கு ஒரு பிளான்டிங்ல தண்ணி ஊத்துறதும், ஒரு பிளான்ட்டுக்கு முன்னாடி பிளான்ட்டோட பேசுறதும், அந்த மாதிரி பண்ணா கார்டனிங் அந்த மாதிரி பண்ணா அந்த குழந்தையோட அந்த பிரெயினுக்கும் அந்த அவங்க சொல்ற துரு வரதெல்லாம் ரொம்ப காம் ஆகும். ஓகே. இந்த மாதிரி ஒரு நீட்ஸ் நம்ம குழந்தைக்கு கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லா ஆஸ்பெக்டை நம்ம கவர் பண்ணும்போது குழந்தைக்கு கண்டிப்பா ஃபங்க்ஷனாலிட்டிங்கிறது இப்போ என்ன ஆகுது, மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா அவங்க சொல்ற மாதிரி 5 வயசு குழந்தை 4 வயசு அவங்க தூக்கிட்டு பஸ்ல சுத்தினாங்கன்றாங்க. இப்போ 12 வயசு குழந்தை அவங்களால தூக்கி சுத்த முடியுமா? கஷ்டம், ரொம்ப கஷ்டம் தான். கண்டிப்பா முடியாது. நான் நிறைய குழந்தைங்க பார்த்திருக்கேன், உடம்பு சரியில்லைன்னு கிளினிக்கு கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வரும்போது ஒரு ஸ்பெஷல் நீட் சைல்டு தூக்கிட்டு வருவாங்க. இப்ப போக போக அவங்களால அது பண்ண முடிய மாட்டேங்குது. அப்ப அந்த குழந்தைக்கு அந்த தேவையான ஒரு கேர் கிடைக்க மாட்டேங்குது. சிக்கா இருக்கும்போது எல்லா டைமும் நம்ம போய் வீட்டுல பார்க்க முடியாது இல்லைங்களா? கண்டிப்பா கூட்டிட்டு தான் வரணும். அவங்களால கூட்டிட்டு வர முடிய மாட்டேங்குது அந்த குழந்தைய. பட் இதே நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த குழந்தைனால நடக்க முடியாது. ஸோ இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகணும்னா நீங்க உங்க வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நீங்க பண்ண முடியுமோ, ராட் அடிக்க முடியுமோ, இல்லைன்னா அதுக்குள்ளேயே வீல் சேர்ல எப்படி குழந்தைய மூவ் பண்ண வைக்க முடியும், குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். நீங்க எவ்வளவு நாள் அந்த குழந்தைய நீங்க ஹேண்டில் பண்ண கண்டிப்பா முடியாது. கஷ்டம். உங்களோட இடத்துல அந்த குழந்தை வாழ போகுது. அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தேவைகள் நீங்க அது பண்ணீங்கன்னா குழந்தை இண்டிபெண்டன்ட் ஆகும். நம்ம வந்து இப்போ 3 விஷயம் பேச வேண்டியது இருக்கு. டாக்டர் சொன்னதில் ஒன்று வந்து அக்செப்டன்ஸ், பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை ஏற்றுக்கிறது, அப்புறம் சோஷியலாக அந்த குழந்தைகளை சொசைட்டி எப்படி ஏற்றுக்குது, அந்த குழந்தை சொசைட்டி எப்படி போகுது அப்படிங்கிறது. இன்னொன்று அது வந்து ஃபிசிக்கலாக அந்த குழந்தை வந்து எப்படி வளர்த்தி எடுக்கிறது அப்படிங்கிறது. 3 பற்றி நம்ம உங்ககிட்ட பேசுவோம்னு நினைக்கிறேன். முதல்ல அக்செப்டன்ஸ் பற்றி பேசுவோம். பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை எந்த அளவில் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பெற்றோர்கள் ஏற்றுக்காததும் ஏற்றுக்கொள்வதும் எந்த ரேஞ்சில் இருக்குது சிஸ்டர்? எங்கிட்ட ஒரு பையன் வந்திருக்கான் புதுசாக, நியூ கேண்டிடேட்டு. அவங்க முதல்ல அவங்க அம்மாவே அவங்கள ஏற்றுக்கல. அதனால் அந்த பையனையும் ஏற்றுக்க முடியல. ஏன்னா சமுதாயம் வந்து அவங்கள வந்து ஒதுக்கி வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியை கொண்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிட்டா. அப்படி இந்த பையன் இருக்கான், அதனால் விட்டுட்டு போயிட்டா. அப்படி அதனால் இந்த பையனை வச்சுட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 14 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பையனுக்கு. ஓகே. டெய்லி ரெகுலராக பஸ்ஸில் தான் வந்துட்டுருக்காங்க. அதனால் அவங்க விரக்தி ஆகுறாங்க. ஓகே. பட் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா உங்கள் பையனை ஓரளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெகுலராக ஒரு 15 டேஸ் வந்து ரெகுலராக வந்துட்டுருக்காங்க. டெய்லி பஸ்ஸில் தான் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டில் பார்த்ததுக்கு இப்போ பார்க்குற கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது அவன்கிட்ட. ஓகே. அந்த ஆட்டிசம் சில்ட்ரன் தான் ஃபஸ்ட்டில் நாங்கள் அந்த ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ பார்க்குறோம் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. கொஞ்சம் அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக காம் ஆகிட்டே வர்றதை வந்து எங்களால் அது பார்க்க முடியுது. அப்போ பேரண்ட்ஸ் நாங்கள் பேசும்பொழுது அவங்க கொஞ்சம் மனநிலை வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது அவங்களுக்குள்ள. ஓகே சிஸ்டர், அக்செப்டன்ஸ் அதுதான் மறுபடியும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். பெரும்பான்மையான பெற்றோர்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லை ஏற்றுக்காதவங்க அதிகமாக இருக்காங்களா? 2 சைட்லேயும் இருக்கிறாங்க. தன்னுடைய குழந்தைய ஏற்றுக்கவும் செய்கிறாங்க. ஒரு சிலர் வந்து தன்னுடைய குழந்தைய ஏற்றுக்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க பெற்றோர்களே. ஓகே ஃபைன், ஐ காட் இட். ஸோ சிஸ்டர், இப்போது ஏற்றுக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்காதவங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னவா இருக்கு? ஏற்றுக்காதவங்களுக்கு என்னென்னா அவங்க சமுதாயத்தை வந்து மோஸ்ட்லி அவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம குழந்தைய பற்றி அப்படிங்கிற மாதிரியே நினைக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் என்ன சொல்கிறாங்க, அடுத்த ரிலேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க, அதைத்தான் அவங்க வந்து மைண்டில் ஏற்றிக்கிறாங்களே தவிர தன்னுடைய குழந்தை நம்மளுடைய ஃபேமிலி நம்ம இதை வந்து வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து மறந்துடுறாங்க. மற்றவங்களுடைய
எண்ணத்தை தான் வந்து அவங்க அதையும் எடுத்துக்கிறதுனால அவங்களால ஏற்று சமுதாயத்தில் கொண்டு வந்து வெளிவர முடியலை அவங்களால. அதுதான் ரீசனா எனக்கு தெரிஞ்சு. இன்னொன்று என்னன்னா, பெயின்ஃபுல். இந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பதுங்கிறது வந்து இன்னொரு பெயின்ஃபுல்லான விஷயமும் கூட. அது சமுதாயத்தை மீறி என்னதான் சமுதாயம் பேசிட்டு போறாங்கடா அப்படின்னு விட்டுட்டாலும் இந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? அது கூட ஒரு ஃபேக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த குழந்தைய வந்து ஃபஸ்ட்டு தாய் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் அந்த குழந்தைய வளர்க்க முடியும். ஆமா. இவனுக்கு வந்து ஃப்யூச்சரில் இவனால் நல்லா இருக்க முடியும், இப்போ நடக்க முடியலன்னா அவன் நடக்க வச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஒரு ஹோப்பை அவங்கள்ட்ட கொடுக்க முடியுது. கொடுத்துட்டோம் அப்படின்னா டெய்லி அவங்க நம்ம ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அவன் நடக்காத பையன் நடந்துட்டான்னா அவங்களுக்கு அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்டு. என் பையன் நடந்துட்டான் அப்படிங்கிறப்ப உலகம் என்ன சொன்ன எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அது தொடர்ந்து அதுலேருந்து அவங்கள பயிற்சி கொடுத்துட்டு குழந்தைங்களுடைய வளர்ச்சி தான் அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு திருப்தியை கொடுக்கும். ஓகே, சிஸ்டர்ஸ்ட்டை கேட்போம். இப்போ இந்த குழந்தைங்களுடைய ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்? ஃபியூச்சர் இப்போ அவங்க பையனுடைய ஃபியூச்சர் 16 வயசுல நீங்கள் வந்து யோகா பண்ணுற அப்படியாமா, படிக்கிற அப்படி எக்ஸாம் எழுதுறாங்க, ஒரு குழந்தை 60% மேலே வருது அப்படிங்கிறாங்க. இந்த குழந்தைங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து குழந்தைங்களுடைய ஃபியூச்சரை பற்றி நம்ம யோசிக்கும் பொழுது அவங்க எதுவுமே தெரியாமல் தான் உள்ளே வர்றாங்க ஸ்கூலுக்கு. எங்களுக்கு அட்மிஷனுக்கு வர்றவங்கள பார்த்திங்கன்னா என் பையன் எதுவுமே செய்ய மாட்டான், பேச மாட்டான், அவனே சாப்பிட்டுக்க மாட்டான். 8.5 வயசுல அவங்களோட பையன் வந்து அம்மானு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அட்மிஷன் போட உள்ளே வரும்பொழுதே யோசனையோடு தான் வருவாங்க. உள்ளே எடுத்துக்குவாங்களா எடுத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு தான் உள்ளே வர்றாங்க. பட் நாங்கள் அட்மிஷன் போடும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுக்குறோம். அவங்க எங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அந்த பேரண்ட்ஸுக்கு கொடுக்கும். அப்போ கொடுக்கும் பொழுது கொடுத்ததுக்கு பிறகு அவங்க வந்து 1 மந்தோ 2 மந்தோ இல்லை 1 இயரோ முடியும் பொழுது அந்த குழந்தையோடைய வளர்ச்சியை பார்க்குறாங்க. வளர்ச்சியை பார்த்ததுக்கு பிறகு தான் ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்பீச்சு, ஃபிசியோ, யோகா கிளாஸ் எல்லாமே ரன்னிங்கில் இருக்கும். அவங்களுக்கு என்னென்ன எங்களால் கொடுக்க முடியுமோ அத்தனையும் நாங்கள் வந்து ஸ்கூலில் வந்து கொடுக்குறோம். உங்கள் ஸ்கூலில் கிட்டத்தட்ட 15 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு டீச்சர்ஸுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் இண்டிவிஜுவல் கேர் எடுக்கிறாங்க. இண்டிவிஜுவல் கேர் எடுக்கும் பொழுது அந்த குழந்தைய அந்த வளர்ச்சி பாதையை நாங்கள் பார்க்குறோம். ஓகே, அதாவது ஜஸ்ட் லைக் தட் அந்த வார்த்தைகள் இல்லாமல் 1 மாசத்துல வந்து செயலில் எதனா ஒன்று காமிச்சு அந்த பேரண்ட்ஸ்குள்ள ஒரு இதை கொண்டு வந்துட்டோம், நம்பிக்கை கொண்டு வந்துட்டோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸை மாற்றிடலாம். அந்த குழந்தைகளும் அந்த சமுதாயத்தோட இருக்கக்கூடிய அந்த ஒட்டுறவை 1 மாசத்துல கொண்டு வந்துட முடியுது. அதுக்கப்புறம் அந்த தன்னம்பிக்கை வந்துச்சுன்னா தானா அவங்களுடைய ஃபியூச்சரும். இப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கும்போது தனியாக இருப்பான் அந்த குழந்தை. இங்கே வரும்போது சோசியலுக்கு உள்ளே வர்றான். ஒரு 10 குழந்தைகளோட மிங்கிள் ஆகும் பொழுது ஒரு குழந்தை என்ன செய்தோ அதை அவன் பார்க்குறான். இதையும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவான். இப்போ வீடுகளில் தனியாக வச்சுட்டு இருக்கும்போது அவன் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அது மட்டும் தான் அம்மான்னு சொன்னால் அவன் சொல்லவே மாட்டான், அப்படியே இருப்பான். இப்போ இங்கே வரும் பொழுது ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் இவனும் அதை வந்து முயற்சி பண்ணுவான். இப்போ நடக்க முடியல குழந்தை அவன் நடக்கிறான் பாரு, நீ நட. இல்லை, நான் பார்த்துருக்கேன். ஒரு தடவை நான் வந்திருக்கேன், ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க, அந்த குழந்தைங்க டான்ஸ் ஆடுறதை நான் பார்த்துருக்கேன். ஒரு ஷூட் பண்ணியிருக்கேன், அந்த குழந்தைங்க டான்ஸ் ஆடும்போது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், எல்லா ட்ரைனிங்குமே வந்து கொடுக்கும் பொழுது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறத பற்றி இவங்க வந்து எல்லாமே இன்க்ளூட் ஆகுறாங்க. அதோட எங்களுக்கு ஸ்கூல் எல்லா ஸ்கூல்ஸுமே நிறைய இடத்துக்கு வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க. சோசியல் பண்ணும்போது அவங்கள வந்து ஒரு பையனை இப்போ மார்க்கெட்லாம் அப்படி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் சிஸ்டர்ஸே கூட்டிகிட்டு போகிறோம். அவன் எப்படி அவன் மாறுறது, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு காய்கறி வாங்கும்போது நாங்கள் பொறுக்கிறோன்னா எங்களோட சேர்ந்து அவனும் பொறுக்கும். செய்கிறான். சபரின்ற ஸ்டூடெண்ட் வந்து இப்போ எங்களோட வர்றான். அந்த பையன் வந்து நான் போய் மார்க்கெட்டில் காய்கறி பொறுக்கணும், அவனும் சேர்ந்து எங்களோட வந்து எடுத்துகிட்டு இருப்பான். இந்த இடத்துல ரோடு கிராஸ் பண்ணும் பொழுது எந்த பக்கம் திரும்பணும், எந்த பக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சிம்பிள்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த சிம்பிள்லாம் நின்று பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது அவன் வந்து சோசியலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து இன்னும் வந்து வளர்ச்சி பாதையில் வரும்பொழுது பேரண்ட்ஸ் இன்னும் சந்தோஷம். ஓகே, ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு அதிக கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு குழந்தைகள் எப்படியெல்லாம் நீங்கள் தயார்படுத்திட்டு வர முடியும்? முதல்ல இந்த ஒரு சேவைக்குள்ளே வரப்போகும்போது இந்த நார்மலான ஒரு குழந்தைங்களுக்கு ஃபிசியோதெரபி கொடுக்க போகும்போது இதெல்லாம் பண்ணும்போது இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க போகும்போது எப்படி தயாரிச்சுட்டு வரீங்க? ஹவு டு யூ மேனேஜ் திஸ் கிட்ஸ்? ஆக்சுவலாக நம்ம வந்து எப்படி தயார்படுத்திக்கணும்னா முதல்ல நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும் முதல்ல. ஏன்னா வந்து இப்போ ஒரு கிளாஸில் உட்காந்து ஒரு குழந்தைய உட்கார வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்களை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்குள்ளே கொண்டு வரதுங்கிறது ஆக்சுவலி ரொம்ப அவங்களுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு. கண்டிப்பாா, ஏன்னா அவங்களுக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, பிளேயிங் அப்படிங்கிறது எல்லா குழந்தைகளுக்குமே வந்து அந்த விளையாடுறது தான் பிடிக்கும் இல்லைங்களா? வகுப்பு வந்து எந்த குழந்தைகளுக்குமே பிடிக்காத ஒரு இடம் தான். ஸோ அது ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. அதனால ஸோ எங்களோட ட்ரைனிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஏர்லி மார்னிங் எங்களோட அசம்பிளியில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லா பிள்ளைங்களையும் முதல்ல நிற்க வச்சு நாங்கள் ஒரு ஃபிசிக்கலாக எல்லாரையும் வந்து அசம்பிள் பண்ணி எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்.
ஒரு ஜம்பிங், ஒரு என்ஜாய்மெண்ட்குள்ளே கொண்டு வரணும். முதல்ல அவங்கள கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெஃப்ரெஷிங்காக வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்கள பார்த்து செய்வாங்க அவங்க. நான் இவன் பண்ணுறான், நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது மார்னிங் எக்ஸசைசஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. ஒரு புதுசாக வரக்கூடிய ஒரு குழந்தை வந்து நார்மலாக ஒரு சாதாரணமான ஒரு ஸ்கூலுக்கே வந்து வெளியிலேருந்து ஒரு ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு குழந்தை வந்து சேருதுன்னா முதல்ல அந்த குழந்தைய அந்த இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க, இந்த குழந்தைக்கு அந்த என்விரான்மெண்ட் ஒத்து வராது. இதெல்லாம் எப்படி டீச்சர்ஸ் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு பழக்கி வைக்கிறீங்க? எல்லா ஸ்கூல் மாதிரியும் தான். இப்போ வந்து புது குழந்தை ஒன்று வரா அப்படின்னு சொன்னோம்னா அவளுக்கு எல்லாமே புதுசு தான். எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு கிளாஸில் நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய பிள்ளையும் இருக்கும், ஒன்றுமே தெரியாத குழந்தையும் இருக்கும். அதனால் புரிஞ்சுக்கிற குழந்தைக்கு இது புது குழந்தைன்னு தெரியும். மற்ற குழந்தைக்கு அது ஒரு பெஞ்சா, இது நான் பெஞ்சில் உட்காந்துருக்கேன், அந்த குழந்தைய அவளுக்கு ஒரு பெஞ்சாக தான் தெரியும். ஆமாம், சரிங்களா? அப்போ அது நாளாக இவ பெரியுது. நாங்கள் சொல்லுவோம், இவட்ட போய் இந்த பேனாவை கொடு, இந்த பென்சிலை கொடு அப்படின்னு முதல்ல நாங்கள் பழக்கி கொடுப்போம் குழந்தைகளை. அந்த மாதிரி நீங்கள் சிஸ்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது எனக்கு ஒரு பதில் சொல்லணும்னு தோணுச்சு. நானும் சுசிலா சிஸ்டரும் ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அப்போ ஆர்டிசம் மட்டும் நடத்தக்கூடிய ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒருத்தவங்க வந்து பேசினாங்க. அவங்க ஸ்கூலில் ஒரு பையன் அவங்கள பார்த்தா துப்பிகிட்டே இருப்பானாமா. அவங்க சத்தம், வண்டி சத்தம் கேட்டாலே வந்து ஓடி வந்து துப்பிட்டு போவானாமா. அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும், ஐயோ இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை வந்து எப்படி மற்றவங்க ஏற்றுப்பாங்க? இப்போ நான் ஸ்கூல் நடத்துகிறோம், ஏற்றுக்கிறாங்க, பேரண்ட்ஸ் ஏற்றுக்கிறாங்க, எப்படி பக்கத்தில் இருக்கவங்களாம் ஏற்றுக்குவாங்க? கண்டிப்பாக கஷ்டம். இது புரியவே இல்லை. அப்புறமா அந்த மிஸ்ஸை அவனை அசஸ் பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறமா தெரிஞ்சுதான் அவனுக்கு யாரெல்லாம் பிடிக்கிறாங்களோ அவங்கள போய் துப்பிட்டு வருவோம். ஓகே. ஸோ இந்த பிஹேவியர், அப்போ இதை முதல்ல இந்த மேடம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க பேரண்ட்ஸ்ட்டு இதுதாங்க ரீசன், அவன் துப்புறது பிடிக்காமலாம் கிடையாது, ரொம்ப பிடிச்சி துப்புறான், நல்லா கவனிங்க, யாரையெல்லாம் துப்புறான்னு பாருங்கள், நிறைய கிளாஸ் எடுத்து அந்த குழந்தைய அவங்கள ஏற்றுக்க வச்சாங்க. அப்போ நீங்கள் அவங்க அதுக்காக ரூம்குள்ளே வச்சு பூட்டி வச்சிடாதீங்க, வெளியில் கொண்டு வாங்க, துப்புறதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அடுத்த டீச்சிங் அதாவாக இருக்கட்டும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த பேட் பிஹேவியர் எதுக்குன்னா இதுதான், ஸோ அதுக்கு நம்ம ட்ரைனிங் பண்ணலாம்னு சொல்லி அந்த அம்மாவை அவங்க ஏற்றுக்க வச்சுட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த விஷயத்த சொன்னாங்க. ஸோ அவன் துப்புறதை அது ஒரு கட்டி பிடிக்கிற மாதிரி அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மேனரிசம், அது அவ்வளோதான். அவனுக்கு வெளிப்படுத்த தெரியல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு போய் ஹக் பண்ணிக்க தெரியல, அவனுக்கு கை கொடுக்க தெரியல. அவனுக்கு துப்புனா நீ என்னை ரெஸ்பாண்ட், நான் அவனுக்கு எனக்கு பிடிச்சிருக்குது, நீ என்னை பார்க்கவே மாட்டேங்க, என்ன பண்ணாதான் நீங்கள் நீ பார்த்து அட்டென்ஷன் சீக்கிங். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய அசஸ் பண்ணி கற்றுக்கிட்டோம்னா நம்மளும் ஏற்றுக்கலாம், பேரண்ட்ஸும் ஏற்றுக்க வச்சுக்கலாம், குழந்தைகளையும் எல்லாரையும் ஏற்றுக்க வைக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா அந்த குழந்தைகளோட மிங்கிள் பண்ண வைக்கிற விதமே வேற மாதிரி இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி போய் அந்த பென்சிலை கொண்டு போய் அந்த குழந்தைகிட்ட கொடு அப்படின்னு பேரை சொல்லும் போது அது மூலியமா பழக வைக்கிறது, அந்த என்விரான்மெண்ட்டை வந்து முதல்ல பழக்கி அப்புறமா உள்ள வெரி குட், பெரிய விஷயம் தான். உண்மையிலுமே அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த குழந்தை. ஸோ டாக்டர், இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, ஆட்டிசம் குழந்தை வந்து துப்புறது வந்து ஏற்றுக்கிறது இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ ஒரு குழந்தைகிட்ட இந்த விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த குழந்தைக்கு இது பண்ணுறது இதனால தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி முடியும் முதல்ல பேரண்ட்ஸ்க்கு? ஏன்னா இப்போ இவங்க அந்த டீச்சர் வந்து 24 மணி நேரம் உட்காந்து பார்த்து ஏன்டா அப்படின்னு முதல்ல கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஏன் பண்ணுறான்னு யோசிச்சு இவ்வளோ வரதுக்கு பேரண்ட்ஸ் வந்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? என் குழந்தை இதை வந்து இதுக்காக பண்ணுது, என் குழந்தை இதை வந்து இதுக்காக பண்ணுது அப்படிங்கிறது ஸ்பெஷல் நீடட் கிட்ஸுக்கு பேரண்ட்ஸ் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்பெஷல் நீட் கிட்ஸோட பேரண்ட்ஸுக்கு முதல்ல ரொம்ப கேர் தேவை. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்காங்க, அவங்களுக்கு முதல்ல டைம் இல்லை, அவங்களோட உடம்ப பாத்துக்கிறது மனசளவுலயும் சரி உடல் அளவையும் சரி ரொம்ப. ரெண்டாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம், ஹஸ்பண்ட் வந்து நீ முதல்ல குழந்தை விட்டுட்டு வா, அதுக்கப்புறம் தான் நான் உன்னோட வாழ்வேன், அந்த மாதிரி கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு பேரண்ட், ஒரு தாயோ ஒரு தகப்பனோ அவங்களோட உடம்போ அவங்களோட மென்டல் அதை அவங்க முதல்ல நல்லா பார்த்துக்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அவங்க ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுனா குழந்தையோட எந்த ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அவங்களால பிக்கப்பே பண்ண முடியாது. அவங்க அதை எக்ரவேட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தை அழுகும்போது அவங்க இன்னும் இரிட்டேட் ஆகி 2 அடி அடிப்பாங்க, குழந்தை இன்னும் கொஞ்சம் அழுகும். கரெக்ட். அப்போ அவங்க ஏதாவது புது பிஹேவியர் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால அது அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் பேரண்ட் அவங்களோட உடம்பும் அவங்களுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து அவங்களோட உடம்பு அவங்க நல்லா பார்த்துக்கணும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது எப்போவுமே சம்படி டு ஃபால் பேக். அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, நான் ஏதாவது ஒரு நாள் வெளியூர் போனால் நான் சிஸ்டர் கிட்ட விட்டுட்டு போயிடுவேன், யாராவது இருக்கணும் சப்போர்ட்டுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சது என்ன நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, பேரண்ட்ஸ் அப்படிங்கும்போது அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து அந்த குழந்தைய வந்து கேர் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா அவங்களுடைய உடல் மனசு குடும்பமா அவங்க 2 பேரும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை இது எல்லாத்தையும் வந்து முதல்ல கேர் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க ஃபர்ஸ்ட் அதை பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு மலை ஏறி இறங்கின மாதிரி. சிறப்பான நிகழ்ச்சின்னு சொல்லி தொடங்கினேன்.
போயிட்டு இருக்க விதத்திலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இதை ஒரு வாரத்துல முடிச்சிட முடியாது என்பதால் அடுத்து வரக்கூடிய ஒரு சில வாரங்களும் இதே நிகழ்ச்சி இதே தளத்தில் தான் பார்க்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் சந்திப்போம்.